நோக்கி ஒரு ஏர் இந்தியா விமானம் கிளம்புறதுக்காக தயாராகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அந்த பகுதியில் இருக்க மெடிக்கல் காலேஜ்ல தன்னோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு உணவு சாப்பிட்டதுக்காக ஹாஸ்டல் நோக்கி பசங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 1:33 மணி அளவுல கிட்டத்தட்ட 242 பயணிகளோட இந்த விமானம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஹாஸ்டலுக்கு போன மெடிக்கல் காலேஜ் பசங்க சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருக்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புன இந்த விமானம் கிட்டத்தட்ட 665 அடி உயரத்துக்கு போக ஆரம்பிச்ச உடனே திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு ஏரோப்ளேன்ல கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டு அடுத்த நொட்டியே அங்க இருக்க சிக்னல் எல்லாம் மொத்தமா கட்டாக ஆரம்பிக்குது. இத பார்த்தோன்னே அந்த பைலட் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. இதை எப்படியாவது பழைய நிலைமை கொண்டு வந்து இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துன்னு உணர்ந்த அந்த பைலட் கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு மொத்த பவர் சப்ளையும் ஆஃப் ஆகி ஒரே நேரத்துல 2 இன்ஜினும் சடவுன் ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துக்கு 475 அடி வேகத்துல தரையை நோக்கி விமானம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த விமானத்துல பயணம் ரமேஷ்ங்கிறவருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா விமானம் லேசா குலுங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம இந்த ஏரோப்ளேனுக்குள்ள இருந்தா கண்டிப்பா நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட ரமேஷ் வேகமா எந்திரிச்சு அங்க இருக்க எக்ஸிட்டை ஓபன் பண்ணி உடனே கீழே குதிச்சுறாரு. மெடிக்கல் ஹாஸ்டல் கட்டடத்துல போயிட்டு இந்த விமானம் வேகமா மோதுது. மோதிய அடுத்த நொடியே கிட்டத்தட்ட 58 டன் ஃபியூல் இருக்கிற பெட்ரோல் டேங்க் வெடிச்சு செதறுது அந்த இடத்துல. உடனே அங்க இருக்க லோக்கல் போலீஸ்ல இருந்து, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து, ஆர்மில இருந்து எல்லாரும் தீவிரமா மீட்பு பணியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விமானத்துல பயணம் பண்ண 242 பேர்ல ரமேஷை தவிர 241 பேர் இறந்துடுறாங்க. இந்த ஹாஸ்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த 10 மாணவர்கள் இறந்து போயிடுறாங்க. 40க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைகிறாங்க.